அதுக்கு நான் இன்னைக்கு தான் வந்து செட்லயே ஹேர் பண்றேன். இது வரைக்கும் நான் ஹேர் அவங்களுக்கு பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் மேம். சோனி ஒரு சாகசம் பண்றாங்க. அந்த சாகசம் என்னன்றதுதான் முடிச்சுட்டு பாருங்க. அந்த சாகசத்தை சாகசத்தை நான் காட்டிக்கிறேன். எப்படி இருக்குன்றது மறக்காம சொல்லுங்க. ஆமா, வாய்ப்பு வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா என்னன்றது சொல்லணும். இந்த சிக்கல சோனி போடுறதே பெரிய விஷயம். நான் இப்போ போய் நின்னா எல்லாரும் ஆச்சரியமா இருப்பாங்க. ஆமா, என்ன பாடியை கூப்பிட்டு வர சொல்லுங்க. எப்பவுமே வந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க, கேஷ் கிளிப் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. ஸோ ஒரு சேஞ்ச் ஒருக்காக நாங்கள் மேடம் சோனி பத்தி எதனா பேசுங்க. சோனி பத்தி எதனா சோனியை பத்தி நான் பேசக்கூடாது, அவங்க படைப்பு தான் பேசணும். முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. சோனியை பத்தி இத்தனை நாள் நீங்க வந்து எல்லா விதமாகவும் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைட் ஹேர்ஸ், பேபி ஹேர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் கேர்ள் ஹேரோட போராடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்க, நானும் கொஞ்சம் போராடுறேன். உனக்கு எப்படி இருக்கு சோனி? எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கு. நான் எப்பவுமே வந்து ஃபீல் பண்ணுவேன், இவங்களுக்கு மட்டும் ஹேர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். இன்னைக்கு ஓகேவா இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம வேலை செய்யணும். பரவாயில்ல மேடம், எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இன்னைக்குனாலும் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா சோனிக்கு. ஒரு நாள் வந்து போட்டோ ஷூட் நானும் மேம் பண்ண போறோம். ஆமா, இந்த கர்லி ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணனும். சூப்பர் சூப்பர். நீங்க அத பார்க்க போறீங்க, அத பார்த்துட்டு பாடினியா அப்படின்னு கேட்க போறீங்க. அது சோனியோட கைவண்ணம்னு நான் சொல்ல போறேன். Soon it will happen. நான் வந்து உங்களுக்கு வீடியோல ஹேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் காமிக்கிறோம். எஸ், stay tuned. ஃபைனல் லுக் ரெடி ஆயிடுச்சு. ஏன் தரையில சோனி மாயம் செஞ்சிருக்காங்க. ஆமா, ஸோ ரொம்ப டைட்டாக போட்டால் நல்லா இருக்காது. லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஞ்ச் பேக் போட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கேர்ள் ஹேர் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஸ்டைல் நேம் பாடினி ஹேர் ஸ்டைல். பாடினி ஸ்டைல்ஸ். ஆமாம், சோனிஸ் ஹேர். அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 7 மாதத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கே தான் நம்ம தலையில கையை வச்சிருக்கேன். இதனால தலையில கையை வச்சது கிடையாது. ஒரு கொண்டை போட்டிருக்கே. பரதநாட்டியத்துக்கு கொண்டை போட்டேன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சும்மா பேன் பண்ணி சும்மா ஒரு சுத்திட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு தான் வந்து நான் ஹேரே பண்ணியிருக்கேன். இதுதான் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹேர் ஸ்டைல் எனக்கு சொல்லுங்க மறக்காம. ஆமா, கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் நாங்க வேற ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவோம் மேம். எஸ் எஸ். பாய் பாய்.